கடிகாரத்தின் முள் சத்தம் அந்த நிசப்தமான அறையில் சம்மட்டி கொண்டு அடிப்பது போல் ஒலித்தது. இரவு மணி 11:45. மாலதி மெதுவாக கட்டிலிலிருந்து எழுந்தாள். பக்கத்தில் செந்தில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது மூச்சுக்காற்று சீராக வந்து கொண்டிருந்தது. ஒரு குழந்தையின் நிம்மதி அவன் முகத்தில். அவன் நல்லவன், மிக மிக நல்லவன். அதுதான் மாலதியின் ஆகப்பெரிய பிரச்சனையே. அவன் குடிகாரனாகவோ, அவளை அடிப்பவனாகவோ, சந்தேகப்படுபவனாகவோ இருந்திருந்தால் இந்த கதவை திறந்து வெளியேறுவது அவளுக்கு இத்தனை பெரிய பாரமாக இருந்திருக்காது. அவன் மாலதிக்காகவே வாழ்பவன். நேற்று கூட அவளுக்கு பிடித்த மைசூர் பாகை வாங்கி கொண்டு வந்து சாப்பிடு மாலு என்று ஊட்டிவிட்டான். ஆனால் அந்த இனிப்பு அவளுக்கு தொண்டையில் கசந்தது. அவனது அன்பு அவளுக்கு ஒரு இரும்புச் சங்கிலியாக தெரிந்தது. காரணம் அரவிந்த். மாலதி மெல்ல நடந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகில் வந்தாள். அங்கே ஏற்கனவே ஒரு சிறிய டிராவல் பேக் தயாராக இருந்தது. அதில் 2 சேலைகள், கொஞ்சம் பணம், அவளுடைய அடையாள அட்டைகள். அவ்வளவுதான். 10 வருட வாழ்க்கையை இந்த சிறிய பைக்குள் அடைத்துவிட முடியுமா என்ன? அவள் கைபேசி அதிர்ந்தது. திரை ஒளிர்ந்தது. அரவிந்த், நான் தெருமுனையில் காரில் காத்திருக்கிறேன், கிளம்பிவிட்டாயா? செய்தி வந்திருந்தது. அரவிந்தை நினைத்தாலே அவள் உடலுக்குள் ஒரு மின்னல் பாய்வது போல் இருக்கும். திருமணமாகி 6 வருடங்களுக்குப் பிறகு ஒரு இலக்கிய கூட்டத்தில்தான் அரவிந்தை சந்தித்தாள். செந்திலுக்கு தெரியாத, செந்திலால் புரிந்து கொள்ள முடியாத மாலதியின் இன்னொரு உலகத்தை அரவிந்த் புரிந்து வைத்திருந்தான். கவிதைகள், ரசனை, அவள் அணியும் உடையின் நிறம், அவளுடைய மௌனத்தின் அர்த்தம் என அனைத்தையும் அரவிந்த் ரசித்தான். செந்திலிடம் அவள் ஒரு மனைவி மற்றும் அம்மா. ஆனால் அரவிந்திடம் அவள் மாலதி. ஒரு பெண்ணாக தன்னை உணர்ந்த தருணங்கள் அவை. போகலாம், இனி யோசிக்க நேரமில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். பேக்கை எடுத்துக்கொண்டு மெதுவாக கதவை நோக்கி நடந்தாள். ஹால் ஈரத்தில் அவள் காலடி சத்தம் கேட்காமல் இருக்க மூச்சை அடக்கி நடந்தாள். ஹால் சுவற்றில் மாற்றப்பட்டிருந்த அந்த பெரிய புகைப்படம் அவள் கண்ணில் பட்டது. அவளும் செந்திலும் சிரித்தபடி இருக்க, இடையில் மூத்தவள் காவியா. அப்போது அவளுக்கு 2 வயது. இப்போது காவியாவுக்கு 8 வயது. இளையவள் இனியாவுக்கு 5 வயது. மாலதியின் கால்கள் தானாகவே குழந்தைகளின் அறை நோக்கி திரும்பின. கடைசியாக ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு போய்விடலாம். அறைக்குள் நீல நிற விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. காவியா கட்டிலின் ஒரு ஓரத்திலும் இனியா இன்னொரு ஓரத்திலும் படுத்திருந்தார்கள். இனியா வாயில் விரல் வை தூங்கிக் கொண்டிருந்தாள். காவியா போர்த்தியிருந்த போர்வை விலகியிருந்தது. மாலதி மெதுவாகச் சென்று போர்வையை எடுத்து காவியாவின் மீது போர்த்தினாள். அவளது பிஞ்சு முகத்தில் வியர்வை முத்துக்கள். அதை துடைத்து விட்டாள். காவியா தூக்கத்தில் மெல்ல முனகினாள். மா என்று வாய் முணுமுணுத்தது. மாலதியின் நெஞ்சில் யாரோ ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. நான் போன பிறகு நாளைக்கு காலையில இவங்க எழுந்திருப்பாங்க. காவியாவுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் யார் போட்டு விடுவா? இனியாவுக்கு பால் யார் ஆத்தி தருவா? செந்திலுக்கு சடை பின்னத் தெரியாதே. காவியா தலை கழிஞ்சு ஸ்கூலுக்கு போவாளா? அவள் பார்வை காவியாவின் மேஜை மீது சென்றது. அங்கே ஒரு டிராயிங் நோட்டு திறந்திருந்தது. பள்ளியில் வரையச் சொன்ன மை ஃபேமிலி, என் குடும்பம் ஓவியம் அது. அதில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 குழந்தைகள். அம்மா உருவத்திற்கு நேராக பெரிய அம்புக்குறி போட்டு மை ஸ்வீட் அம்மா என்று கோணல் மாணலான கையெழுத்தில் எழுதியிருந்தாள் காவியா. அந்த ஓவியத்தில் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டே குழந்தைகள் நிற்பது போல் வரைந்திருந்தாள். மாலதிக்கு தலை சுற்றியது. சுவரில் சாய்ந்தாள். அவள் மனதிற்குள் அரவிந்தின் குரல் கேட்டது. மாலதி, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ மெழுகுவர்த்தியா உருகினது போதும். வா, நாம நமக்காக வாழ்வோம். உடனே இன்னொரு பக்கம் இனியாவின் கொஞ்சல் குரல் கேட்டது. அம்மா, நீ இல்லாம எனக்கு தூக்கமே வராதும்மா. கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அவள் தரையில் மண்டியிட்டாள். நான் ஒரு துரோகி. ஆமாம், நான் துரோகிதான்.
என் சந்தோஷத்துக்காக என் குழந்தைகளை அனாதையாக்க நினைக்கிறேனே. நான் ஒரு ராட்சசி. ஆனால் செந்திலுடன் வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு நடிப்பாகவே இருக்கிறதே. அவனோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் தன் ஆன்மா செத்து மடிவதை அவள் உணர்கிறாளே. உயிரற்ற ஜடமாக வாழ்வதை விட உண்மையான காதலோடு வாழ்வது தவறா? அவள் கைகள் நடுங்கின. பையை இறக்கி வைத்தாள். மீண்டும் எடுத்தாள். அரவிந்த் எனக்காக காத்திருப்பான். அவன் எனக்காக எதையும் இழக்கத் தயாராக இருக்கிறான். அவனை ஏமாற்றப் போகிறேனா? மாலதி எழுந்து நின்றாள். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். தூரத்தில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் ஒரு கார் நிற்பது தெரிந்தது. அது அரவிந்தின் கார். அந்த கார் அவளுக்கு சுதந்திரத்தின் குறியீடாக தெரிந்தது. ஆனால் அவள் பின்னால் இருக்கும் இந்த கட்டில் குழந்தைகள். இது பாசச்சிறை. அவள் ஒரு அடி முன் எடுத்து வைத்தாள். அப்போது காலில் ஏதோ தட்டுப்பட்டது. குனிந்து பார்த்தாள். அது இனியாவின் விளையாட்டு பொம்மை. ஒரு உடைந்து போன குதிரை பொம்மை. நேற்று அது உடைந்தபோது, அம்மா இதை ஒட்ட வச்சு தர்றியா என்று இனியா அழுது கொண்டே கேட்டாள். நாளைக்கு சரி பண்ணி தர்றேண்டா செல்லம் என்று மாலதி சொல்லியிருந்தாள். நாளை இவள் போய்விட்டால் அந்த நாளைக்கு யார் பதில் சொல்வார்கள்? அந்த பொம்மையை யார் ஒட்ட வைப்பார்கள்? உடைந்த பொம்மையை ஒட்ட வைத்து விடலாம். உடைந்த குழந்தைகளின் மனதை, அம்மா ஓடிப்போனவள் என்று உலகம் இந்த குழந்தைகளை சுட்டிக்காட்டும் போது அவர்கள் படும் வேதனையை எந்த காதல் தீர்க்கும்? என் காதல் பெரிதா? என் குழந்தைகளின் எதிர்காலம் பெரிதா? மாலதிக்கு மூச்சு முட்டியது. நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. அவள் மெதுவாக கதவை திறந்தாள். குளிர்ந்த காற்று முகத்தில் அடித்தது. வாசற்படி வரை வந்துவிட்டாள். தெருவில் கார் இன்னும் நின்றிருந்தது. ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் ஓடிச் சென்று காரில் ஏறிவிட்டால் போதும். இந்த பாரம், இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் மறைந்துவிடும். புதிய உலகம், புதிய வானம். கதவின் தாழ்பாளை பிடித்தாள். அப்போது உள்ளே இருந்து ஒரு சத்தம், அம்மா தண்ணி. அது காவியாவின் குரல். தூக்கக் கலக்கத்தில் கேட்கிறாள். மாலதி உறைந்து போனாள். அந்த ஒரு குரல், அம்மா என்ற அந்த ஒற்றை வார்த்தை அவளை அப்படியே கட்டிப்போட்டது. அவளுடைய தாய்மை விஸ்வரூபம் எடுத்து அவள் காதலின் கழுத்தை நெரித்தது. அவள் கைபேசியை எடுத்தாள். நடுங்கும் விரல்களால் அரவிந்துக்கு ஒரு செய்தி டைப் செய்தாள். என்னை மன்னித்துவிடு அரவிந்த். நான் ஒரு பெண்ணாக உன்னை நேசிக்கிறேன். ஆனால் ஒரு தாயாக தோற்றுப்போக விரும்பவில்லை. என் சிறகு முளைத்த பறவைகள் இன்னும் பறக்க கற்றுக்கொள்ளவில்லை. நான் கூண்டுக்குள்ளேயே இருந்து விடுகிறேன். நீ போய்விடு. அனுப்பிவிட்டு அந்த பையை அங்கேயே வாசலில் வைத்துவிட்டு சமையலறைக்குச் சென்று தண்ணீர் டம்ளரை எடுத்தாள். கண்கள் அழுது சிவந்திருக்க முகத்தை துடைத்துக்கொண்டு ஒரு பொய்யான புன்னகையை, ஆனால் வலியோடு கூடிய வைராக்கியத்தை வரவழைத்துக் கொண்டு காவியாவின் அறைக்குச் சென்றாள். இதோ வந்துட்டேண்டா தங்கம். வாசலில் அந்த டிராவல் பேக் அனாதையாக கிடந்தது. வெளியே கார் கிளம்பிச் செல்லும் சத்தம் தூரத்தில் கேட்டது. மாலதி காவியாவுக்கு தண்ணீர் புகட்டினாள். காவியா அம்மாவின் இடுப்பை கட்டிக்கொண்டு மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்தாள். மாலதி அவளையே பார்த்து கொண்டு விடிய விடிய அமர்ந்திருந்தாள். அவளுக்கு தெரியும், இனி வரும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நரகமாக இருக்கும் என்று. ஆனால் தன் குழந்தைகள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நரகத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஜன்னல் வழியே விடியல் தெரிந்தது. ஆனால் மாலதியின் வாழ்க்கையில, நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கேட்ட திறக்கப்படாத ஜன்னல்கள் கதை உங்களோட மனசுக்குள்ள ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். மாலதி எடுத்த முடிவு தியாகமா? உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது ஒரு அவார்ட் வின்னிங் சிறுகதைங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதே மாதிரி சமூகத்துல நடந்த, இல்லனா உங்க வாழ்க்கையில நடந்த ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான கதைகள் உங்ககிட்ட இருக்கலாம். அப்படிப்பட்ட கதைகளை நீங்க நம்ம சேனல் மூலமா உலகத்துக்கு சொல்ல விரும்பினால் உங்களுடைய கதைகளை எனக்கு கீழே இருக்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயில் ஐடி அனுப்பி வைங்க. சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் உங்களது கதை நம்ம சேனல்ல என்னோட குரலில் ஒளிபரப்பப்படும். மேலும் பல உணர்வுபூர்வமான கதைகளுடன்
உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.